நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 13 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். அதில் நேத்திக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் அழகர் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம், அதாவது மீனாட்சியோட சித்திரை திருவிழாக்கும் அழகரோட சித்திரை திருவிழாக்கும் என்ன சம்பந்தங்கிறத பற்றி நேற்று கிளியராக சொல்லியிருந்தேன். அதாவது மாசியில் இருந்த உற்சவம் எப்படி மீனாட்சிக்கு சித்திரையில் மாறித்து அந்த தேருக்காக திருமலை நாயக்கர் மாற்றினார்ங்கிற கதையை நேற்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருந்தேன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளேயே பெருமாள் கோயில் இருந்தது, பெருமாள் சன்னதி இருந்தது, கரியமாணிக்க பெருமாள் இருந்தார். அதை பிற்காலத்தில் ஒரு சண்டையினால் அதை பெருமாள் அப்புறப்படுத்திட்டா. அந்த கரியமாணிக்க பெருமாள் தான் தாரவாத்து கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அந்த பெருமாள் தாரவாக்குறது நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக திருப்பரங்குன்றத்துலேயும் பவழக்கணிவாய் பெருமாள் தாரவாத்து கொடுக்குறார் அப்படிங்கிறத பற்றி நேற்று கிளியராக சொல்லியிருந்தேன். ரொம்ப முக்கியமான டாபிக் நேற்று பேசினது. இப்போ மறுபடியும் விட்ட கதைக்கு வரணும். நேற்றுக்கு ஒரு டேக் டைவர்ஷன் மாதிரி போயிட்டு வந்துட்டோம். இப்போ கதையை விட்டும்போது விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ எங்கே விட்டேன்? மீனாட்சி கல்யாணத்தில் முடித்தேன். மீனாட்சி கல்யாணம் ஆச்சு, ரிசப்ஷன் ஆச்சுங்கிறது முடித்தேன். இப்போ விட்ட இடத்துலேருந்து இப்போ கதைப்படி பார்ப்போம். இது நடந்தது கோவில் நடக்கிறது சொன்னேன். இப்போ கதைப்படி என்னென்னா, மீனாட்சிக்கு கல்யாணம் எடுத்தோம். எங்கள் மதுரையில் நடந்தது. ஊரே விழா கோலம் உண்டு. எல்லாரும் ஜெகஜோதியாக எல்லாரும் பார்க்க, அத்தனை தேவர்களும் பார்க்க, அத்தனை ரிஷிகளும் பார்க்க, எல்லாரும் பார்த்துக்க மீனாட்சி கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்து முடிஞ்செடுத்தோ. மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம், எந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கே, என்னது? பந்தி, சாப்பாடு. அதுக்குதான் அது ரொம்ப முக்கியமே கல்யாணத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம். மீனாட்சி கல்யாணத்துலேயே அந்த பந்திங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஏன்னா அது ஒரு திருவிளையாடலே. அந்த பந்தியை வச்சு இந்த சிவன் நடத்தி காமிச்சிட்டார். அதுக்கு பேர் குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம்னு அந்த திருவிளையாடலுக்கு பேர் வேறு. அந்த திருவிளையாடல் முக்கியமான திருவிளையாடல் என்னென்னா, இப்போ மீனாட்சிக்கு நிறைய சைடு, மீனாட்சி சைடில் நிறைய பேர் இருக்கா. அதாவது ஊர் மக்கள் அத்தனை பேரும் இருக்கா. ஏன்னா ராணியாச்சே, உன்னால ஊர் மக்கள் இருக்கா. நிறைய மற்ற தேசத்து ராஜாக்கள் ராணிகள் அத்தனை பேர், அவளுடைய படைகள் அது இதுன்னு அத்தனை பேர் இருக்கா. ஏன்னா அத்தனை பேர் ஒரு குடைக்கு ஆண்டாளே அம்பாள், அவள்லாம் இருக்கா. அப்புறம் அந்த தேவர்கள் சைடு எல்லாரும் மீனாட்சி பக்கம் சேர்ந்துட்டா. பெருமாள் வேற இருக்கார். பெருமாள் அண்ணாவாச்சே தங்க கல்யாணத்துக்கு, அதனால அவர் சைடு பூரா அந்த நித்திய சூரிகள் வைகுண்டத்தில் இருக்கவா எல்லாத்தையும் கூட்டின்னு வந்துட்டார். ஸோ ஒரு பெரிய படையே இந்த மீனாட்சி சைடில் திரண்டுருத்து. சிவன் சைடு பாவம், மாப்பிள்ளை சைடு ரொம்பலாம் ஆள் இருந்து இன்னி போல பூதகணங்கள், சப்த ரிஷிகள், இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அங்கங்கே இருந்தா. ஆனால் இப்போ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1:0.00001, அதாவது இங்கே ஒரு 1,00,000 பேர் இருந்தால் அங்கே ஒரு 4 பேர் இருந்தால், அந்த மாதிரி வேணால் வச்சுக்கோங்க கம்பேரிசன். இப்போ கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சிருது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் வகையாக இப்போ கல்யாணத்து முடிஞ்சதுக்கப்புறம் வகையாக சமைச்சு வச்சுருக்கா. ஏன்னா இவனே இருந்தான், அத்தனை தேவர்களுமே இருந்தாலும் அவள்லாம் இருந்தா. அவள்லாம் நிறைய குக்கெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ இவள்லாம் பார்த்தேன்னா ஹரிச்சந்திரன் இருந்தான் தெரியுமா அந்த காலத்தில். அவன் நல்லா சமைப்பானான். நலன் இருந்தான். நலன் ரொம்ப நலபாகம்னு பேர். நலன் ரொம்ப நல்ல சமையல் பண்ணுவான். அந்த மாதிரி நிறைய பேர் இருந்த அந்த ராஜாக்கெல்லாம் நிறைய இருந்தால், ராஜா அரண்மனைக்கெல்லாம் நிறைய பேர் சமயக்காரெல்லாம் இருக்காளே. ஆனால் எக்கச்சக்கமான பேர் நிறைய சமைச்சு வச்சுருக்கா. என்னென்ன சமைச்சு வச்சுருக்காங்கிறத ஒரு வேடிக்கையாக ஒரு புலவர் எழுதுறார். அந்த லிஸ்ட்டை படிக்கிறேன். அப்புறம் நாக்கு ஊர்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. மாந்தயிர் பச்சடி, தேங்காய்ப்பூ கொசுமல்லி, நீர்க்கங்காய் கிச்சடி, பரங்கிக்காய் பச்சடி, பாங்குள கூட்டு, டாங்கர், ஏழுகறி கூட்டு, கீரைக்கூட்டு, பலா பிஞ்சு கறி, பாவக்காய் கசக்கல், கத்திரிக்காய் துவட்டல், வாழைக்காய் வறுவல், வாழைப்பூ துருவல், அத்தனை காய்கறிகள், சம்பா அரிசி, மொத்த பருப்பு, மோர்குழம்பு, வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, பருப்புருண்டை குழம்பு, அவியல், நெய், பருப்புசிலி, பொரிச்சக்குழம்பு, பூசணிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் மோர்கறி, வெங்காய சாம்பார், மிளகு ஜீரா ரசம், மைசூர் ரசம், பன்னீர் ரசம், வேப்பம்பூ ரசம், கூட்டு ரசம், அப்பளம், ஜவ்வரிசி கருவடாம், அக்கார அடிசில், சர்க்கரை பொங்கல், சுண்டல், சொஜ்ஜி, பருப்பு வடை, உளுந்து வடை, வெங்காய வடை, நல்லெண்ணெய் வடை, தயிர் வடை, பால் போலி, அதிரசம், பதர்பேணி, சேமியா ஹல்வா, கோதுமை அல்வா, ஜிலேபி, ஜாங்கிரி, லட்டு, முந்திரி லாடு, ரவா லாடு, பேசரி லாடு, பயத்தம்மா லாடு, மைசூர் பாகு, பர்ஃபி, பொரிக்கணி, கதலிப்பழம், செவ்வாழைப்பழம், நேந்திரம்பழம், மாம்பழ தினுசுகள், பலாப்பழம், ஆடை தயிர்,
பகாலாபாத்து, பழதினசு சித்திராண்டம், புளியோதரை, தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், இஞ்சி ஊறுகாய், மாவடு ஊறுகாய், தக்காளி தொக்கு, பாவக்காய் ஊறுகாய், வேப்பிலை கட்டி, கொத்தமல்லி சட்னி, மிளகாய் பச்சடி, சேமியா பாயசம், ரவா பாயசம், அவல் பாயசம், மோர். இவ்வளோ தான் மீனாட்சி கல்யாணத்து பந்தியில் சர்வ் பண்ணாலும். நீ எப்படி சாப்பிட்ருப்பாங்கிறதுலாம் அவளுடைய வயத்தை பொறுத்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சாப்பிட்டதெல்லாம் தேவர்கள், பகவான், ரிஷிகள் எழுத்துற பேரும் சாப்பிட்ருக்கா. ஓகே, இருக்கட்டும். மூச்சு எனக்கு இதுக்கே வாங்கிறது படித்ததுக்கே. ஸோ அந்த இதெல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டா. அண்டாவாக பண்ணி வச்சுருக்கா. இப்போ இவாளெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவள் மாப்பிள்ளையாத்துக்கு ஆளும் சாட்டாச்சு, பொண்ணாத்துக்கு ஆளும் சாட்டாச்சு. இந்த மீனாட்சி சைடு ஆத்துக்காரன் தப்பாக இடம் போட்டா. அதாவது மாப்பிள்ளையாத்துக்காரன் நிறைய சொந்தம் இருக்குது. ஏன்னா பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணிக்கிறா, அதனால் நிறைய சொந்தக்காரா. அது அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர்னு யாருக்கும் தெரியாமல் அவளுக்குலாம் சரியாக புத்தியில் ஏறலை. அதனால் அவளுக்கு நிறைய சொந்தக்காரெல்லாம் இருப்பா போல இருக்குது. அதனால் அது நம்ம மீனாட்சி சைடுக்கு ஈக்குவலண்ட்டாக பொண்ணாத்துக்கார ஈக்குவலண்ட்டாக பையனாத்துக்காரன்னு நிறைய பேர் சொந்தக்காரா வருவா போல இருக்குன்னு சொல்லி அண்டாண்டாவா பண்ணி வச்சுட்டா. இப்போ என்ன ஆச்சு, பிள்ளையாத்துக்காராலும் சாப்பிட்டு பொண்ணாத்துக்காராலும் சாப்பிட்டு முடிச்சே எக்கச்சக்கமான சாப்பாடு மிச்சம். இதை மீனாட்சிக்கு அதுக்கு இந்த விஷயம் போச்சு. இந்த மாதிரி சாப்பாடு எக்கச்சக்கமாக மிச்சமாக இருக்குன்னு மீனாட்சிக்கு ஒரே சிரிப்பு வந்துவிட்டு. இது என்னடா இது, நம்ம கல்யாணம் பண்ண போன இடத்துல மனுஷாலே இல்லையேடா அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு வந்துட்டு அவளுக்கு. ஒரு சின்னதாக ஒரு இதில் ஒரு கர்வம், லைட்டாக ஒரு கர்வம் மாதிரி. அதாவது அம்பாள்னு பார்க்காதீங்க, இந்த இடத்துல ஒரு கர்வம் வந்தது. யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல கர்வம் வந்துடுத்துனா அந்த கர்வத்துக்கு எப்படி அந்த கர்வம் வரக்கூடாது, அந்த கர்வம் அந்த கர்வபங்கம் எப்படி ஆகணுங்கிறதுக்காக அம்பாள் அபிநயம் பிடிக்கிறார். அதாவது ஒரு நடத்தி காட்டுற அம்பாளும் பரமேஸ்வரனுமாவே சேர்ந்து. இப்போ அவளுக்கு கர்வமோ அம்பாளுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் நமக்காக சும்மா அவள் நடித்து காட்டுற இப்படிலாம் நடக்கக்கூடாது, நான் வாழ்க்கையில் நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக அவள் பண்ணி காட்டுறான். இப்போ அம்பாளுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கர்வம் நம்ம என்ன இருந்தாலும் நம்மலாம் ராஜா விட்டு பரம்பரை, ராணி, எங்கள் அப்பாலாம் இத்தனை கோடீஸ்வரன், மேருமலையே தூக்கி கொடியில் போடுற அளவுக்கு அவருக்கு எவ்வளோ பெரிய சொத்துலாம் இருந்தது, எவ்வளோ பெரிய பவர்லாம் இருந்தது, அது இதுன்னு சொல்லி அவர் அந்த நினச்சி அவருக்கு ஒரு சின்ன கர்வம் ஏற்பட்டுருது. சிவனுக்கு இதை புரிஞ்சுட்டார். அவர் தான் சர்வலோகம் திரிகால ஞானியாச்சே. அதனால் முற்றும் உணர்ந்த மகா மேதையவர். அதனால் தட்சிணாமூர்த்தி ஒன்றும் எல்லாத்தையும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டார் அம்பாள் மனசு என்னன்னு நினைக்கிறான். அப்போ அம்பாள் போய் மெதுவாக போய் ஃபஸ்ட்டு சிவன்கிட்ட போய் பேசுகிறான். ஏன்னா அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறான். என்ன விஷயம் அப்படின்னார். இல்லை, உங்கள் ஆற்றுல நிறைய சொந்தக்காரா வருவாளாக்குன்னு நினச்சி எங்கள் ஆற்றுல போய் இப்படி பண்ணி வச்சுவிட்டா, எல்லா சாப்பாடும் மிஞ்சி போச்சுன்னு சொல்லி ஒரு நமட்டுத்தனமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏளனமாக பேசிட்டான் அம்பாள். சிவன் உடனே பார்க்குற சிரிச்சுட்டே அவர் ஒன்றும் சொல்லலை. ஓ அப்படியா, சாப்பாடு நிறைய இருக்கா, மிஞ்சி இருக்கா, சரி இரு எங்களையும் நிறைய பேர் இருக்கா இந்த சைட்லேயும். ஆனால் நான் அவளெல்லாம் அவளெல்லாம் கூப்பிட்டா உங்களாலாம் சாப்பாடு போட முடியாது, அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னு மீனாட்சிக்கு சிரிப்பு தாங்கலை. என்ன நினச்சின்னு பேசுகிறேன், நாங்கள்லாம் ராஜ பரம்பரை, எங்களை பற்றி நீங்கள் பாண்டிய தேசத்துக்கே நாங்கள்லாம் தலைநகரத்தில் ஆண்டு உட்காந்துட்டு இருக்கோம், அத்தனை பேரையும் ஒரு கொடைக்குள்ள ஆடுறோம், என்ன பேசுகிறீங்க கஜானாலாம் நீங்கள் பார்த்துருக்கேல, நீங்கள் அதெல்லாம் என்ன நினச்சிருக்கே அப்படின்னு சொல்லி சிவனை பார்த்து அம்பாள் கேட்குறா. சிவன் அதெல்லாம் இல்லைப்பா, நான் வேண்டாமே, அதெல்லாம் நிறைய பிரச்சனை. அம்பாள் கேட்கல, அதெல்லாம் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு, எல்லாரையும் அனுப்பிச்சு வைங்கன்னு. சரி சிவன் எல்லாரெல்லாம் அனுப்பிச்சா நாடு தாங்காது, நான் 2 பேரை மட்டும் அனுப்புகிறேன், அவளுக்கு முடிஞ்சாலும் நீங்கள் சாப்பாடு போடுங்க. மீனாட்சி உடனே 2 பேரா, என்னது இது, எனக்கு என்னோட ரொம்ப மரியாதை குறைவாக நீ நடத்துறேன் அதெல்லாம் சொன்னார் சிவன். அதெல்லாம் இல்லைப்பா, நான் 2 பேரை அனுப்புகிறேன், முதல்ல அவள் 2 பேருக்கு சாப்பாடு போடுன்னொடனே 2 பேர் அந்த குண்டோதரர்களே வா அப்படின்னு கூப்பிட்டார். மீனாட்சி அப்படியே தேடுறா எங்கள் காற்றுல, எங்கே இதுக்கு வானது யாரையுமே ஆளை காணுமே அப்படின்னு தேடிகிட்டே இருந்தால் குரல் மட்டும் கேட்குறது, நமஸ்காரம் அப்படிங்கிறா. என்னது குரல் மட்டும் கேட்குறது, ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தா கீழே பாருங்க அப்படின்னா அங்குஷ்டம், அதாவது கட்டவரல் சைஸில் 2 பேர் அனுப்பிச்சாரான் சிவன். அது 2 பேரும் கட்டவரல் சைஸில் இருந்தாலும். மீனாட்சிக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதானே தெரில. நம்மள என்ன இவர் வேணும்ட்டே நம்மளை போய் இப்படி இது பண்ணுற அவமானப்படுத்துகிறாரா, கட்டவரல் சைஸில் இருக்க வாழ்க்கை நான் எப்படி சாப்பாடு போடுறது, அப்படியே இருந்தாலும் இப்போ நிறைய சாப்பாடு மிஞ்சி இருக்கிறதுக்கு கட்டவரல் சைஸில் இருக்கவா என்ன சாப்பிட போகிறேன், 4 பேருக்கு அரிசி ஒரு சொட்டு நெய்யை குத்தினாலே அவளுக்கு வயர் நிரம்பிடும். இங்கே நான் படிச்சிருந்த இந்த லிஸ்ட்டு இதெல்லாம் அவளுக்கு எங்கே வைக்கிறது, அதில் அவள் எங்கே எப்படி சாப்பிட முடியும்னு சிவன் பார்க்குறார். ஆனால் அம்பாள் சிவனை ரொம்ப இதெல்லாம் எடுத்து பேச முடியாச்சு, பதிவிரதையாச்சு அம்பாள். அதனால சரி மஞ்சள் அவளை சாப்பாடு போடு அப்படின்னார். இவளுக்கு ஒரு குட்டியாக ஒரே ஒரு சின்னதாக ஒரு இலையில ஒரு நுனியை கட் பண்ணி
அதுக்கு அதில் ஷேப் பண்ணி அதில் ஒரு துளி ஜலத்தை தெளித்து அப்புறம் இந்த ஒரு பருக்கு அரிசி ஒரு பருக்கு இது இப்படி ஒன்றுனா ஒன்று மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற மாதிரி இங்கு ஃபீலர்லாம் ரசம் விட்டு இப்படி பண்ணான். அதை பண்ணால அதுகள் என்ன பண்ணிட்டு அந்த 2 குண்டோதரர்களும் அதாவது பூதகணங்கள் அது 2 ஒரே லபக்கில் அந்த இலையை முழுங்கிடுச்சு. முழிக்கணும் அப்புறம் எவ்வளோ சாப்பிட்டோடனே ஒரு அங்குஷ்டம் தான் ஒரு கட்டவரல் சைஸ் வந்து இப்போ 2 கட்டவரல் சைஸில் வளர்ந்துடுச்சு. மீனாட்சிக்கு ஆச்சரியம், என்னடா இது இப்படி வளர்ந்துடுத்தே அப்படின்னு. சரி பரவாயில்ல, இது என்ன இருந்தாலும் 2 கட்டவரல் சைஸ் தானேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு இலையை பசின்னு ஆரம்பிச்சது. சரி மறுபடியும் அந்த இலையை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி மறுபடியும் எல்லா ஐட்டம் அதுக்கேற்ற அளவுக்கு போட்டு கொஞ்சம் இதெல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் திருப்பி அது இலையோடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தது. பசின்னு உட்காந்துருந்தது. பார்த்தா சரி இதுக்கு நம்மளை சாதாரண எல்லாருக்கும் சாப்பாடு போடுற மாதிரியே போட்டுருவோன்னு சொல்லி ஒரு பெரிய தலைவாழை இலை போட்டு அத்தனை ஐட்டமும் பரிமாறி போட்டு சரி மெதுவாக சாப்பிடும், பசி தீர்ந்துருமாக்குன்னு பார்த்தா அது மறுபடியும் எல்லாம் இலையை மொத்தமாக முழுங்கி விட்டு இலையோட அத்தனை ஐட்டத்தையும் சேர்த்து ஒரே லபக்கில் முழுங்கிட்டு பசின்னு மறுபடியும் வளர்ந்துட்டு போச்சுகள். அப்புறம் பார்த்தா பெருசாக வளர்ந்து போயிடுத்துகள் அத்தனையும் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு. இப்போ இந்த பசின்னு குழந்தை சாத்த கொட்டுறா இலைய வேற ஆயிண்டே இலைய வேற சேர்த்து சாப்பிட்டுருக்கள். சிலையை சாத்த கொட்டுறா, அதை கொட்டுறா, இதை கொட்டுறா, ரசத்தை கொட்டுறா, தயிரை கொட்டுறா, மோரை கொட்டுறா, எல்லாத்தையும் கொட்டினா சாப்பிட்டுட்டே இருக்குது. சாப்பிட வளர்ந்துட்டே போகிறது. அம்பாளுக்கு ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டா, என்னன்னு வளர்ந்துட்டே போகணும்னு பார்த்தா ஒரு சில இடத்துல ஸ்டாச்சுரேட் எடுத்து ஒரு இப்போலாம் வளர்றதே இல்லை, அது வளர்றது ஸ்டாப் எடுத்து. ஆனாலும் சாப்பிட்டுட்டே இருக்கு. பசி அம்பாளுக்கு இது என்னன்னா இப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா. அம்பாள் ஆக்சுவலாக அந்த இடத்துல இல்லை, ஏன்னா அவளோட இதுவாக தானே இருந்தா, சேவகால் தானே, அவள் தானே சாப்பாடு போடுவா, அம்பாலே வந்து சாப்பாடு போடுவா. அவள்லாம் பார்க்குறா என்னென்ன இப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி அடுத்து அண்டாவில் கொண்டு சாதம், அரிசி, பருப்பு, ரசம், மோர் எல்லாத்தையும் அண்டாவில் கொண்டு வச்சான். காய்கறி கூட்டு எல்லாத்தையும் அண்டாவோட குடிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பசின்னு உட்காந்துருக்கு. இதெல்லாம் இவள் ரொம்ப பயந்தே போயிட்டா. இதுமாதிரி ஒன்று இங்கே நாங்கள் கொண்டு கொடுக்குறதுலாம் ஒன்றும் இல்லைப்பா, கிச்சன் இந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 கிச்சனுக்குள்ளே போயிடுத்துக்கள். கிச்சனுக்குள்ளே போய் அத்தனையும் வெந்தது, வேகாதது, சமைச்சது, சமைக்காதது, நறுக்கினது, வெட்டாததுன்னு சொல்லி அத்தனையும் சகலத்தையும் சாப்பிட்டு பசின்னு உட்காந்துட்டு இருந்துக்கள். இவாளுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில. நேராக அடுத்து பழ வகைகளாக கொடுப்போம்னு சொல்லி டஜனாக வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு பழம், அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்தா எல்லாத்தையும் தோலி கூட பாரபட்சமே பார்க்காம அத்தனையும் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு தோப்புக்குள்ளே வேற போய் அந்த பழத்தெல்லாம் அப்படியே மரத்துலேருந்தே பறித்து சாப்பிட்டு ஓரளவுக்கு பசின்னு அளவுக்கு இது முடிகிற அளவுக்கு அப்பா பசி நின்று அப்படிங்கிற அளவுக்கு வந்தது. அப்புறம்தான் ஆரம்பித்தது வினையே. தாகம்னு ஆரம்பிச்சது. தாகம்னு ஆரம்பிச்சனால அது எங்கே போய் முடிஞ்சதுங்கிறத நாளைக்கு சொல்கிறேன்.